ரஷ்ய அறிஞர் லியோ டால்ஸ்டாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வார் அண்ட் பீஸ் புக் எழுதினவர். அவரை வந்து சாதாரணமாக மக்கள்லாம் போய் சந்திப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஏதாவது தீர்வு கொடுப்பாரு அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அது போல ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரை போய் பார்க்குறான். பார்த்துட்டு, என் கையில் எந்த பொருளுமே இல்லை, ஏதாவது தொழில் செய்யலாம்னா ஒரு மூலதனம் இல்லை, முன்னேறவே முடியல என்னால் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட லியோ டால்ஸ்டாய், சரி நான் உனக்கு 10 ரூபல் கொடுத்துட்றேன். ரூபல் அப்படின்னா ரஷ்ய நாட்டு நாணயம். 10 ரூபல் கொடுத்துட்றேன், உன்னுடைய ஒரு விரல் எனக்கு வெட்டி கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் ஒத்துக்கலை. ஏன்னா அவனுக்கு தெரியுது 10 ரூபலை விட விரல் முக்கியம் அப்படின்னு. சரி, இப்போ 10 ரூபல் வேண்டாம், நான் உனக்கு 100 ரூபல் கொடுக்குறேன், உன்னுடைய ஒரு கையை வெட்டி கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் ஒத்துக்கலை. சரி வேணாம்ப்பா, உனக்கு 1000 ரூபல் தரேன், உன்னுடைய கண்களை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்றாரு. அதுக்கும் அவன் ஒத்துக்கலை. ஏன்னா அவனுக்கு தெரியுது விரல், கை, கண்கள் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு. பணத்தினால எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. அப்போ தான் லியோ டால்ஸ்டாய் கேட்குறாரு, நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்கிறேன், நீ உன்னுடைய கைகளையோ கண்களையோ கொடுக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தெரியுதா, பணத்தை விட விலை மதிப்புள்ள பொருள் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு. அதை வச்சு குறைச்சிக்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இதுதான் கவிஞாயிறு தாராபாரதி அவருடைய கவிதை வரிகள் எழுதியிருப்பார். வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களும் மூலதனம் அப்படின்னு. நன்றி.